ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிரடியான மாற்றம் ஒன்று நடக்க போகுது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு லெவல்ல தலைமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆரம்பிச்ச உடனேயே இங்க பல கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியேற ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்க அதிமுக பாஜக இந்த ரெண்டு பேரும் கட்சிகளை தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில சில கட்சிகள் இருக்குதுன்னா ஒரு சில கட்சிகள் இருக்கு, சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, பெரிய கட்சிகள் ஒன்றுமே இல்லை. ஆனா ஆரம்பத்திலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு இக்கு வச்சு பேசினார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் கட்சி ஒண்ணு தேசிய ஜனநாயக கூட்டணியில சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இதனிடையில தமிழக வெற்றி கழகம் கட்சியை பதிவு பண்ணி ஒரு மாபெரும் ஒரு மாசம் ஒண்ணு காட்டி உள்ள வந்தாங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள. உடனே என்ன பண்ணாங்கன்னா இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள உள்ள வரணும், அதிமுக பாஜக கூட்டணியில விரிசல் உண்டாகி அதிமுக வெளியே வந்துச்சுன்னா தமிழக வெற்றி கழக கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கப்பட்டது. ஆனா பாஜக இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, பல திட்டங்களை தீட்டி அதிமுகவை தாம்பகை இழுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விஜய் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியிலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்புலதான் எல்லா காய்களும் நகர்த்திட்டு தாங்க பாஜக. ஆனா இதுக்கு கொஞ்சமும் பிடி கொடுக்காம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, சூப்பரா நகர்ந்துட்டு வந்தாரு. இப்படியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது கரூர் சம்பவம் ரொம்ப விஜய் அவர்களுக்கு ஒரு பலத்த பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். இதுல இருந்து மீள முடியாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில கூட விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தமிழக வெற்றி கழகம் அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு. சோ இதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு பாஜக விட்டா வேற வழி கிடையாது அப்படின்ற ரேஞ்சில தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க எடுத்து சொன்னாங்க. ஜான் ஆரோக்கியசாமி முதற்கொண்டு விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, ஆலோசனை சொல்லியிருக்காரு, பாஜக உதவியை நாடலாம் அப்படின்னு. ஏன்னா தமிழ்நாட்டுல திமுக நம்மள சும்மா விட்டுறாது, இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில ரொம்ப எதிர்ப்பு இருக்கு, சோ அதனால பாஜக தவிர்த்துட்டு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆளு கிடையாது அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்ததா தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஜான் ஆரோக்கியசாமி அறிவுறுத்தலின் பேரில் விஜய் அவர்கள் சொன்னதின் கேட்டது மூலியமா தான் ஆதவர்ஜினா அவர்கள் டெல்லிக்கு பயணம் சென்றிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. சோ சூழ்நிலை இப்படியா செல்லும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள விஜய் வராரு அப்படின்ற ஒரு கன்ஃபார்முக்கே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சிலர்லாம் எப்படி பேசுறாங்கன்னா விஜய் அவர்களுக்கு 50 சீட்டு, துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ற ரேஞ்சுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பத்துல தான் இருக்கு. இப்ப ஆதவர்ஜனா கூட அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறதுக்காக தான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சில பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களா இங்க போய் சேருவாரா, தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேருவாரா? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, பிரகடனப்படுத்துறாரு, எந்த வித மாற்றமும் கிடையாது, என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு. ஆனா இங்க விஜய் அவர்கள் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில சில சலசலப்புகள் நடந்தது. ஓபிஎஸ் வெளியே வராரு, டிடிவி தினகரன் வெளியே வராரு. ஏன்னா இபிஎஸும் நயினார் நாகேந்திரனும் சேர்ந்து சேர்ற ஆட்டத்துல நாங்க பொறுத்துக்க முடியல, வெளியே வந்துடுறோம் அப்படின்னு டிடிவி தெல்ல தெளிவா சொல்லிடுறாரு. அண்ணாமலை அவர்கள் போய் முயற்சிக்கிறாரு டிடிவி தினகரன் கிட்ட, அண்ணே வாங்கனே கூட்டணிக்குள்ள வாங்கனே, நீங்க இது மாதிரி பிரிஞ்சு போக கூடாது வாங்கனே அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை எவ்வளவு முயற்சித்தும் டிடிவி தினகரன் ஒற்றை கருத்திலே குறிக்கோளா இருக்கிறார். இங்க பாருங்கண்ணே, நீங்க முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க, நான் உள்ள வரேன் அப்படின்ற ஒரு ஒற்றை கோரிக்கைய டிடிவி என்ன பண்றாரு, வைக்கிறாரு. ஆனா இதுக்கு பாஜக சம்மதமே தெரிவிக்க மாட்டேங்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் போயின்றாங்க. ஆனா இது அமித்ஷா அவர்கள் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னா அங்கீகரிக்கல. அமித்ஷா அவர்கள் ஆரம்பத்துல என்ன சொன்னார்னா அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம், இபிஎஸ் முதலமைச்சர் இல்ல அப்படின்றத அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டே வராரு. இதனிடையில கூட்டணி ஆட்சி தான், ஆட்சியிலும் அதிகாரத்துல அங்க பங்கு பெறுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார். ஆனா இங்க விஜய் அவர்கள் உள்ள வர மாதிரி இருந்தா இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்கள் மாற்றப்படலாம், என்டிஏ கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் மாறும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்போ ரொம்ப பகிரங்கமா பரவிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் உள்ள வராரு, இப்போ என்டிஏ கூட்டணி போடுற பிளான் படி பாத்தீங்கன்னா, பாஜக போடுற பிளான் படி பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக விஜய் உள்ள வராருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் இங்க தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ற அளவுக்கு முக்குலத்தோர் வாக்கு நம்ம உள்ள வரணும் அப்படின்னா இங்க முதலமைச்சர் வேட்பாளர் மாற்றப்பட்டால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ள வராங்க அப்படின்னும் பொழுது ஏன் நம்ம முதலமைச்சர் வேட்பாளரா விஜயை தேர்ந்தெடுக்க கூடாது? ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா உன்னிப்பா கவனிக்கணும், விஜயை யாரும் அவாய்ட் பண்ணவே இல்லை, டிடிவி தினகரன் ஓபிஎஸ். ஏன்னா இவங்க எல்லாருமே கூட்டணி சேர்ந்து மூன்றாவது ஒரு அணியை
உருவாக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் தமிழக அரசியல்ல போயிட்டு தான் இருந்தது. விஜய் தலைமையில விஜய், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், தேமுதிக இவங்க 4 பேரை சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு தாட், ஒரு பேச்சு இங்க போயிட்டு தான் இருந்தது. சோ விஜய் அவர்களை அவாய்ட் பண்ற விதத்துல இவங்க இல்ல, இவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற ரேஞ்சில தான் இவங்க மனப்பான்மை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கக்கூடாது, ஆனா வேற யாருன்னா இருக்கலாம் அப்படின்னு தான் டிடிவி தினகரன் சொன்னார். பாஜக இப்ப எப்படி பிளான் போடுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி நம்மளுக்கு கொஞ்சம் இடையூறாவே இருக்கிறார். ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, இங்க அதிமுகவுல பல உட்கட்சி மோதல், பாஜக கூட கொஞ்சம் முரண்பாடு, ஏன்னா கூட்டணி ஆட்சிக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. விஜய் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வராங்க. இப்ப விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா கொண்டு வந்து என்டிஏ கூட்டணியில நிப்பாட்டுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிடிவி தினகரன் உள்ள வந்துருவாரு, ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரு. இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இபிஎஸ் எப்படியாச்சுன்னா சமாதானப்படுத்தல, ஏன்னா ஃபைல் அவங்க கிட்ட இருக்கு. பாஜக சொல்ற ஆட்டத்துக்கு தான் இங்க எடப்பாடி பழனிசாமி அடிப்பணிஞ்சாகணும். நீங்க முதலமைச்சர் பதவி தரோம், நீங்க இருங்க. இங்க வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தா அவருக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், துணை முதலமைச்சர் பதவியை இபிஎஸ்க்கு வாங்கி கொடுத்துடலாம். பாஜக தரப்பும் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சர் வேட்பாளரா என்ன பண்ணுவாங்க, துணை முதலமைச்சரா என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இபிஎஸ்க்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில தான் இங்க பார்க்கப்படுது. ஆனா இதுக்கு இபிஎஸ் சம்மதிப்பாரா, சாத்தியமான கூற்றுகள் இருக்கா அப்படின்னா ஒரு விதத்துல பார்த்தா சாத்தியமான கூற்றுகள் இருக்கு. ஒருவேளை இதுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கல, விஜய் முதலமைச்சர் வேட்பாளரு எல்லாருமே உள்ள வராங்க அப்படின்னும் போது அதிமுகவை கட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த நல்லா ஆரம்பத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்டிஏ கூட்டணியில இபிஎஸ் அவர்கள் வரதுக்கு முன்னாடி பாஜக சூப்பரா ஒரு பிளான் போட்டாங்க. இபிஎஸ் தான் நம்மளுக்கு இடையூறா இருக்காரு. கூட இருக்கிற வேலுமணியோ தங்கமணியோ மற்ற முன்னாள் அமைச்சர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ பாஜகவை எதிர்க்கல. எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள், இப்ப ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார், இவங்க தான் பாஜகவை எதிர்த்தாங்க. நாளைக்கே எடப்பாடி பழனிசாமியை தூக்கிட்டு வேற யாருன்னா அந்த இடத்துல கொண்டு வராங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுக்கு தனியா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டா செங்கோட்டையன் உள்ள வந்துருவாரு, சசிகலா உள்ள வந்துருவாங்க, இங்க ஓபிஎஸ் உள்ள வந்துருவாரு. எல்லாரும் ஒருங்கிணைந்து பாஜக தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப பாஜக யாரு முதலமைச்சரா காட்டுறாங்களோ அவங்க தான் இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்கணும். சோ எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவாரு அப்படின்ற ஒரு பார்வையிலும் இங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா பாஜக ஜெயிக்கணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க, யார வேணாலும் பலிகாடா மாத்துவாங்க. இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரால சிவசேனா அப்படின்ற ஒரு கட்சியை 2ஆ உடைச்சாங்க, தேசியவாத காங்கிரஸ் கட்சியை 2ஆ உடைச்சாங்க. இந்த அளவுக்கு அவங்க போனாங்க. ஜெயிக்கணும், இந்த ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பாஜக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணா போவாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா பாஜக ஒண்ணு நினைக்குது, எடப்பாடி பழனிசாமியை பக்கத்துல வச்சுக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை சமரசம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சமரசம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கருத்திலும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இங்க ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். கரீர் இஷ்யூவை வச்சு பாஜக சூப்பரா பிளான் பண்றாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை கொண்டு வந்தோம், 2026 சட்டமன்ற தேர்தல சூப்பரா நம்ம கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒண்ணுதான், திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை சீமான் அவர்கள் கொஞ்சம் சம்மதிப்பார். அதே போல விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணி இப்படிதான். ஆனா திமுகவுக்கு போட வேண்டிய ஓட்டு, வாக்கு சதவீத வெற்றிக்கான வாக்கு சதவீத ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இங்க பாஜக என்ன நினைக்குதுன்னா, ஒரு ஆளுமையாக, ஒரு பெரும் கட்சியாக, ஒரு பெரும் கூட்டணியாக இங்க உருவாக்கணும்னா விஜய் அவர்களை உள்ள கொண்டு வந்துட்டா பிரச்சனை கிடையாது அப்படின்னா இதுக்குதான் இலவு காத்த கிளிப்புல காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நல்வாய்ப்பா அவங்களுக்கு இந்த ஒரு சம்பவம் அவங்களுக்கு ஒரு பிளஸ் இருந்தனால இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே கண்டி, இதுல வந்து ஒரு ஆதாயம் தேடுறாங்களே கண்டி, உண்மையிலேயே இவங்க இந்த சம்பவத்துக்காக இவங்க வந்து என்ன பண்ண போறதா மன வருந்த போறது இல்லை அப்படின்றதான் தெல்ல தெளிவா தெரியுது. ஏன்னா உண்மை கண்டறியும் குழுவை பாஜக அனுப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே அவங்க கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு விஷயம் கூட இவங்களுக்கு வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா தெரியலையா, எல்லா விஷயமும் திமுகவுக்கு ஆப்போசிட்டா தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது கண்டி. எந்த அளவுக்கு உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த குழு அப்படின்றத மக்கள் தெல்ல தெளிவா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ என்டிஏ கூட்டணியில ஒரு அதிரடியான மாற்றம் வரப்போகுது. டிடிவி தினகரன் அவர் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் வேட்பாளரை மாத்துங்க நான் உள்ள வர அப்படின்னாரு. சோ இப்ப பாஜக என்ன கணக்கு போடுறாங்கன்னா, முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் அவர்களை கொண்டு வந்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் துணை முதலமைச்சர் பதவிக்கு கொடுக்கலாம், அமைச்சரவையில உங்களுக்கு பதவி கொடுத்துடலாம். ஏன்னா நீங்க பாஜகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே கொள்கையில தான் இருக்கிறாங்க. என்னன்னா
கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்துல இருப்பாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தடையா இருக்காரு. ஒருவேளை இந்த விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. இல்லையா அவரை கசக்கி தூக்கி வெளியே போட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை பாஜக உருவாக்கும் அப்படின்றதான் இங்க நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். எப்படி சிவசேனா கட்சியை உடைச்சி ஷிண்டேவை உருவாக்கி ஷிண்டேவை தேவையான அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதே பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் போது ஷிண்டே தேவை இல்லை, அவரை ஒரு பொம்மையா தான் துணை முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்கன்றது நிஜமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் இங்க நடக்கும். விஜய் அவர்கள் உள்ள வந்து முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஒத்துக்கலையா எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியே போடுங்க, அதிமுக ஒன்றிணைங்க. அது எஸ்பி வேலுமணி தலைமையிலையோ இல்ல ஓபிஎஸ் தலைமையிலையோ இல்ல செங்கோட்டையன் தலைமையிலோ இல்ல சசிகலா தலைமையிலோ அது அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டா இருக்கட்டும், இல்லாட்டி அவரை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற ஒரு அஜெண்டாவை பாஜக இப்ப கையில் எடுத்திருக்கு. குறிப்பா இப்போ எல்லாரும் நினைச்ச மாதிரி இப்போ டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் நினைச்ச மாதிரி இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. என்டிஏ கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த போது பாஜக அப்படின்னு தான் இங்க பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. நிச்சயமா இப்ப ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு பயணம் போயிருக்காரு. அடுத்தபடியா விஜய் அவர்கள் டெல்லிக்கு போக போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பரவிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்டிஏ கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பார்வையிலும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா விஜய் இப்படி என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துட்டா அவருக்கான ஒரு பெரும்பான்மையான மக்கள் இவரை நம்பி இருக்கிறாங்களே, மாற்றத்தை தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வந்தார். அரசியலையும் ஆட்சியிலும் மாற்றத்தை தரப்போறேன், எனக்கு பாஜகவும் இல்லை திமுகவும் இல்லை, நான் தனித்து வந்து ஆட்சி அமைக்க போறேன், வேற மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்க போறேன் அப்படின்னு இளைஞர்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உண்டாக்குனார்ல, அது பொய்யா போகும். விஜய் அவர்களை நம்புறதுக்கு மக்கள் தயாரா இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த கரூர் சம்பவத்திலேயே மக்களுடைய எதிர்ப்பை விஜய் அவர்கள் சம்பாதிச்சிருக்காரு. ஒருவேளை பாஜக போடுற பிளான்ல விஜய் அவர்கள் சிக்கிட்டா அவரு அவ்வளவுதான். அதோட சினிமாலையும் போயிட்டு அவரு சாதிப்பாரா, அவர் அரசியல் வாழ்க்கை முடக்கு போடப்படும், சினிமாவுக்கு தாவுவாரா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க முன்வைக்கப்படுது. என்டிஏ கூட்டணியில அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் அவர்களை கொண்டு வரதுக்கு பாஜக காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.